கலை நியூஸ் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. நேற்று சாத்தான்குளம் வழக்கில் 9 போலீசாருக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்தது பற்றி ஒரு சிறிய செய்தியை ஷார்ட்ஸாக நான் வெளியிட்டேன். நேற்றைக்கு மாலைக்கு தான் மதுரை அமர்வு நீதிமன்றம் நீதியரசர் மாண்புமிகு திரு முத்துக்குமரன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பினுடைய நகல் நேற்று வந்தது. அந்த தீர்ப்பினுடைய நகலை வாங்கி நான் அந்த பார்த்தப்ப அது முக்கியமான 2-3 பாரா மனசை ரொம்ப உலுக்கி இருக்கிறது. அந்த இடத்துல அந்த மாண்புமிகு நீதியரசர் அந்த தீர்ப்புல சொல்றாரு, இது உச்சத்திலும் உச்சமான ஒரு கொடுமை செயல் அப்படின்னு சொல்றாரு. தந்தை கண்முன்னே மகனை நிர்வாணமாக்கியும் மகன் கண்முன்னே தந்தையை நிர்வாணமாக்கியும் போலீசார் சித்திரவதை செய்தது எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அந்த டேபிள்ல அப்படி படுக்க குப்புற வச்சு கைய காலை கட்டி ஜட்டியை அவுத்துட்டு பின்பக்கமா அப்படி அடிச்சிருக்காங்க. அந்த அடி வைக்கிற பொழுது அவர்கள் கத்துகிற அந்த கத்தலை காதில் வாங்க முடியாமல் அலறி கொண்டு தலைமை காவலர் ரேவதி காவல் நிலையத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார். தாய்மை அல்லவா, அந்த தாய்மை உணர்வு அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அடித்திருக்கிறார்கள். அந்த மாண்புமிகு நீதியரசர் சொல்கிறார், 13 இடங்களுக்கு மேலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிலாம் அந்த சில விஷயங்கள்லாம் 683 பக்கங்கள் அந்த தீர்ப்பு. அதெல்லாம் கொடுத்துட்டு முக்கியமான ஒரு 3 பேரா, அந்த பேரா மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அந்த படிச்சாதான் அதனுடைய வழி என்னன்னு உங்களுக்கு அதுல தெரியும். அது என்ன ஒரு ஐயா சொல்லிருக்காங்கன்னா, ஸ்ரீதர் அடிக்கிறார். யார்? இன்ஸ்பெக்டர் சீவர் A1 அடிக்கிறார். அடிக்கக்குள்ள அந்த மற்ற 8 காவல்துறையினரும் அதை தடுத்திருக்க வேண்டும். உயர் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்ல வேண்டும். தகவல் சொல்லாமல் அவர்களும் கூட்டாக சேர்ந்து கொண்டு 9 பேரும் ஒரே எண்ணத்தோடு ஒரே நோக்கத்தோடு ஒரு குற்றத்தை புரிந்திருக்கிறார்கள். அதுக்காகத்தான் அந்த 9 பேருக்கும் இரட்டை தூக்கு சமமாக அளிக்கப்பட்டது என்று அவர் சொல்றார். அவங்களுக்கு கருணை காட்ட எனக்கு மனசு இல்லை. 25 வயசுக்கு மேல 60 வயசுக்குள்ள தீர்ப்புகள் கொடுக்கிற பொழுது, கடுமையான தீர்ப்புகள் கொடுக்கிற பொழுது அவங்க அந்த பாதிப்பு நமக்கு தெரியல. அவங்களுக்கு அதெல்லாம் அதுக்கு தகுதி இல்லாதவங்க. அவங்க ரொம்ப என்னென்ன சொல்லுமோ எல்லாமே அவர் மாண்புமிகு நீதியரசர் அவருடைய மனசாட்சியை உலுக்கி அந்த தீர்ப்பை அவர் சொல்லியிருக்கிறாருங்க. அந்த தீர்ப்புல போது அவர் சொல்லக்குள்ள பாத்தீங்கன்னா, ஸ்ரீதர் உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட கடமை மிக்க போலீசாராக மற்ற 8 பேரும் இருந்திருந்தால் ஸ்ரீதரை பற்றி உயர் அதிகாரிடம் முறையிட்டு ஜெயராஜையும் பென்னிக்ஸையும் காப்பாற்றி நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். அதை செய்யாமல் ஏதோ பயந்து விட்டதாக கூறுவதை ஏற்க இயலாது. ஆனால் அதை செய்யாமல் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் போலீசார் நடந்துள்ளனர். இதனால் இவர்களுக்கு எவ்வகையிலும் கருணை காட்டுவது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இன்னொன்னு சொல்றாரு, அந்த தீர்ப்பு நான் ஏன் கொடுக்குறேன்னா, ஆயுள் தண்டனை கொடுத்தா ஆயுள் தண்டனை கொடுத்துட்டீங்க, நாங்க தப்பிக்க மாட்டோமா, வெளில வர மாட்டோமா என்று அவர்கள் நினைத்து விடுவார்கள். ஆனால் இதே போன்ற ஒரு சம்பவங்கள் இனி நடக்க கூடாது என்று யாராலும் சொல்ல முடியாது. நடக்கலாம். ஆனால் அப்படி நடக்கிற பொழுது இந்த தீர்ப்பும் இந்த தண்டனையும் அவர்கள் கண்முன்னே, அந்த போலீசாருடைய கண்முன்னே தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீர்ப்பை நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாரு. பிரேத பரிசோதனை குறித்த வீடியோ பதிவையும் புகைப்படத்தையும் பரிசீலிக்கும் போது குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் எவருக்கும் ஏற்படாது. அதாவது எவருக்கும் ஏற்படுனா, இந்த நீதிபதி இடத்துல வேற எந்த நீதிபதி இருந்தாலும் வெள்ள விடுன்ற எண்ணமே ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு, இது போன்ற பல 100 வழக்குகள் விசாரணை கட்டத்தை கூட உருப்படியாக தாண்டியதாக தெரியவில்லை. இத்தகைய வழக்குகளில் நீதி அலைகழிக்கப்பட்டுள்ளது. எப்படி? இத்தகைய வழக்குகளில் நீதி அலைகழிக்கப்பட்டுள்ளது. சுப்ரீம் கோர்ட் திரும்ப திரும்ப கடுமையாக சாடியும் போலீசார் இது போன்ற நடவடிக்கை
பண்பாட்டுக்கும் நாகரிகம் எப்படி இவங்களை அடிச்சது போலீசாரினுடைய நடவடிக்கை பண்பாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் கவலைக்குரியதாக பார்க்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் இந்த மாதிரி குற்றங்கள் நிகழாது என அறுதியிட்டு எவராலும் கூற இயலாது என்றாலும் இத்தகைய குற்றத்தை இனிமேலும் செய்ய ஒருவர் அச்சப்படும் வகையில் இந்த தீர்ப்பு இருக்க வேண்டும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. எப்படி இந்த நீதிமன்றம் இனிமே அவனாவது பண்ணுனா இதாண்டா உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு, அந்த மனித உரிமைகளை எப்படிலாம் மீறி இருக்கிறாங்க அப்படின்ற மாண்புமிகு நீதியரசர் அவர் சொல்லியிருக்கிறாங்க. தனிநபர் ஒருவர் தவறு செய்வதற்கும் சாதாரணமா ஒருத்தர் தவறு செய்வதற்கும் அதிகார அமைப்பில் உள்ள ஒருவர் தவறு செய்வதற்கும் பெரும் வேறுபாடு உள்ளது. இந்த நாட்டின் குடிமக்கள் அனைவரும் வாழ் உரிமையுடனும் கண்ணியத்துடனும் நடத்தப்பட வேண்டும் என அரசியல் அமைப்பு சட்டம் தெரிவிக்கின்றது சொல்லிட்டு சொல்றாரு. இந்த அடிப்படையில் உரிமையை கூட கருத்தில் கொள்ளாமல், இந்த அடிப்படையில் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமையை கூட கருத்தில் கொள்ளாமல், அந்த 9 போலீசார் அந்த உரிமையை கூட கருத்தில் கொள்ளாமல் ஒரு புழு பூச்சியை போல 2 குடிமக்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தியிருப்பது நீதியின் மனசாட்சியையும் சமூகத்தின் மனசாட்சியையும் உழுக்குவதாகவே உள்ளது. 2 உயிரை ஒரு புழு பூச்சியை நசுக்குவதை போல நீங்க இது மாதிரி செஞ்சு சாவடிச்சிருக்கிறீங்களே, இந்த செயல் மனசாட்சியை விட உலுக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, அரசு ஊழியர்களால் அந்த கட்டிடத்திற்குள் முற்றிலும் அப்பாவியான 2 பேரை திட்டமிட்டு அடித்து மரணத்தை விளைவித்து இருப்பதற்கு ஆயுள் தண்டனை போதும் என்று கூறுவதற்கு வழியே இல்லை. அரசு ஊழியர்களால் அரசு கட்டிடத்திற்குள் முற்றிலும் அப்பாவியான 2 பேரை திட்டமிட்டு அடித்து மரணத்தை விளைவித்து இருப்பதற்கு ஆயுள் தண்டனை போதும் என்று கூறுவதற்கு வழியே இல்லாத வகையில் இந்த வழக்கை அரிதிலும் அரிதாக என்ற பிரிவுக்குள் கொண்டு வருகிறது என்றே இந்த கோர்ட்டு தீர்மானிக்கிறது. மேலும் சொல்றாங்க, போலீஸ் நிலைய மரணங்கள் என்பது மனித உரிமை மீறல்களில் உச்சபட்சமாகும். அதற்கு குறைந்தபட்ச தண்டனை அளிப்பது மனித உரிமை மீறல்களை ஊக்குவிக்கும் செயலாகிவிடும். எனவே இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிப்பது போதுமானதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. போலீஸ் நிலைய மரணங்கள் கொடூரமானது, மரண தண்டனை விதிக்கத்தக்கது. எனவே எந்த கருணையும் காட்டக்கூடாது என்று எந்த கோர்ட் சொல்லியிருக்கு? சுப்ரீம் கோர்ட் 2011ஆம் ஆண்டு தெரிவித்து இருந்தும் அதனை சுற்றறிக்கையாக அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் டிஜிபி அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அனுப்பி அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபிகளுக்கு உத்தரவிட்டிருந்தும் இத்தகைய குற்றங்கள் நடைபெறுவதை வைத்து பார்க்கும்போது உச்சபட்ச தண்டனை வழங்குவது சரியானதாக இருக்கும் என்றே இந்த நீதிமன்றம் கருதுகிறது. இனியும் இத்தகைய குற்றங்களை செய்ய நினைப்பவர்களுக்கு தூக்கு தண்டனை ஒன்றுதான் பரிசாக கிடைக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்தால்தான் இத்தகைய குற்றங்களை ஓரளவுக்காவது கட்டுப்படுத்த முடியும். இந்த வழக்கை பொறுத்தவரை யார் அதிகமாக காயப்படுத்தினார்கள் என்றெல்லாம் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. குற்றம் சாட்டப்பட்ட 9 போலீசாரும் ஒருமித்த கருத்துடன் கூட்டாக இணைந்தே குற்றத்தை இழைத்துள்ளனர். எனவே இவர்கள் சமமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். 9 பேருக்கும் மரண தண்டனையை இந்த கோர்ட் விதித்து தீர்ப்பளிக்கிறது. சொல்லிட்டீங்களா? இதை போல ஒரு தீர்ப்பை என்னுடைய 25 ஆண்டு கால பத்திரிகை பணியில் நான் பார்த்ததும் இல்லை, இதை போல நான் கேட்டதும் இல்லை, வாசித்ததும் இல்லை. அந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள்லாம் முன்கொடிட்ட நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் திரு முத்துக்குமரன் அவர்கள் அந்த தெரிவித்திருக்கிறார்.
பல உதாரணங்களை காட்டியிருக்கிறார். இவங்கெல்லாம் வந்து விடவே கூடாது, என்னென்ன சட்டம் என்னென்ன சொல்லுதோன்னு சொல்லிட்டு தெளிவா அடிச்சிருக்கிறார். அவங்க வந்து அப்பிலே போனாலும் கூட அந்த அவங்களுடைய மேல்முறையீட்டு மனு வந்து ரத்து செய்யக்கூடிய அளவிற்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் ரத்து செய்யக்கூடிய அளவிற்கு அந்த தீர்ப்பினுடைய வாசகத்தை முழுமையாக எழுதி அதை இன்னொன்று சொல்றாரு. பென்னிக்ஸ் ஜெயராஜினுடைய அந்த குடும்பத்தாருக்கு அவங்களுடைய துக்கத்தை துடைப்பதற்கு ஒண்ணுமே இல்லைங்க. யாராலும் அதை துடைக்கவே முடியாது. அவங்களோட துக்கத்தை துடைப்பதற்கு யாராலுமே முடியாது. அவ்வளோ பாவம் பண்ணிட்டாங்க இவங்க. நல்ல வேலை அந்த பக்கத்துல அந்த செல்போன் கடைக்காரங்களாம் வந்து சாட்சி தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொதுமக்களுடைய சாட்சி, டாக்டரோட சாட்சி, நர்ஸுகளோட. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கோவில்பட்டி சிறை சூப்பர்னு சிறப்பா சொல்லியிருக்காரு சாட்சி. கரெக்டா ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. நொண்டி நொண்டி வந்தாங்க, என்ன ஏன்னு கேட்டான், போலீஸ்காரங்க அடிச்சேன்னு சொன்னாங்க, பின்னாடி பார்த்தா கையில ரத்தம் கரை படிந்திருந்தது என்று அவங்க சொன்ன சாட்சிலாம் பலமான சாட்சி. ஒரு சாட்சியுமே பிராண்ட் சாட்சி இல்லைங்க, எல்லாம் தெளிவா சொல்லிட்டான். அந்த போலீஸ்காரன் அம்மா தூரம் அடிச்சு அந்த 2 பேர்த்தையும் சித்திரவதை பண்ணி சாகடித்தது என்பது தமிழக காவல்துறை வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு கரும் புள்ளியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அந்த குடும்பங்கள் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறது. என்னதான் தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை வர வைக்க முடியுமா என்பது முடியாது. இருப்பினும் கூட இறைவன் இருக்கிறான், நீதி வெல்லும், தாமதமானாலும் நீதி வெல்லும். ஆனா அந்த பாத்தீங்கன்னா அந்த மதுரை ஹைகோர்ட் இல்லைன்னா, மதுரை ஹைகோர்ட் சுதாரிச்சு இவங்க ஏதாவது பண்ணுவானுங்க, டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ண வருவாய்த்துறை அனுப்பி போலீஸை டேக்கர் பண்ணிட்டாங்க. செக்ஷன் ஃபுல்லாக அவங்க கையகப்படுத்தாங்க, எல்லாத்தையும் இது பண்ணாங்க, எல்லாத்தையும் கூண்டல் எல்லாத்தையும் மாற்றி விட்டாங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை மட்டும் அன்னைக்கு இந்த விஷயத்தை தலையிடலைன்னா இந்த வழக்கே அவங்க ஒன்று இல்லாமல் போயிருப்பாங்க. சம்பவம் நடந்த உடனே டாமால்டுமின்னு போட்டு மதுரை ஹைகோர்ட்டு நேராக போங்க, எல்லா போலீஸும் கூண்டோலாம் மாற்றிட்டு ஸ்டேஷனை விட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டேஷனை விட்டு அவங்க கண்ட்ரோலில் ஸ்டேஷனே கொண்டாண்டாங்க. இம்மாவதோலாம் பண்ணி இந்த வெற்றிக்கு முழு காரணம் என்னன்னா, மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை, மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கலன்னா அந்த பென்னிக்ஸ் ஜெயராஜனுடைய வழக்கு குப்பையில் போடப்பட்ட, மடித்து வீசப்பட்ட காகிதமாக போயிருக்கும். 2 உயிர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்காமல் போயிருக்கும். ஆனால் அந்த உண்மையிலுமேங்க நீதிமன்றம் இல்லை என்றால், நேர்மையான நீதியரசர்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்றால், போலீசாரினுடைய அட்டகாசத்தை அடக்கவே முடியாது. இதே போன்ற நீதிபதிகளால் தான், நீதிமன்றத்தால் தான் நாட்டில் பத்திரிகையாளர்கள், நியாயமானவர்கள், சமூக ஆர்வலர்கள் இன்னைக்கும் உயிரோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீதிமன்றம் தான் என்பதை மீண்டும் மீண்டும் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசருக்கும் இந்த அபாரமான தீர்ப்பை வழங்கி உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி இது போன்ற ஒரு தீர்ப்பு அவர் சொல்றாரு பாருங்க, இந்த இடத்துல யாராக இருந்தாலும் இந்த தீர்ப்பை தான் கொடுப்பார்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா? அதான் உண்மை. ஏன்னா அவ்வளவு ஒரு ஆதாரங்கள், சாட்சியங்கள், ஆவணங்கள் அடிப்படையில 13 இடங்களிலே இரத்த கரைகள் பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் நீதிபதி பாரதிதாஸ். எல்லாத்தையும் வாங்க, எல்லாத்தையும் எடுங்க, எல்லாத்தையும் அவர் மட்டும் இல்லைன்னா, கடற்படையில நீதிபதி பாரதிதாசன் இல்லைன்னா எல்லாத்தையுமே காலி பண்ணியிருப்பாங்க. அப்பீஸ்ல ஆவணங்கள்லாம் தீர்த்திருக்காங்க, அதை போலீஸும் சொல்லிட்டு அதையும் கோர்ட் ஏத்துக்கிச்சு. போட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அந்த பென்னிக்ஸையும் ஜெயராஜையும் எப்படி துடிக்க துடிக்க கதற கதற லத்தியால் அடித்து கொன்னார்களோ, ஆனால் அந்த 9 போலீசாரையும் சட்டத்தால் அடித்து இன்னைக்கு அந்த 9 குடும்பங்களும் துடிக்கிறது நீங்க பாக்குறீங்கல்ல. அதே போலத்தான் அடுத்தவன் குடும்பமும் துடிக்கும் என்பதை குற்ற நெஞ்சுடைய, கொடூர புத்தியுடைய காவல்துறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதரா, நாங்க தானே பெரிய டான் நினைச்சா கோர்ட்ல இருந்து ஒரு சுத்தி வந்து மண்டை டொக்குன்னு தட்டும் என்பதற்கு உதாரணம் தான் மதுரை அமர்வு நீதிமன்றம் வழங்கிய, மாண்புமிகு நீதியரசர் முத்துக்குமரன் வழங்கிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பு தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு கொடூர புத்தி உள்ள போலீஸாருக்கு ஒரு படிப்படியாக இருக்கட்டும். அந்த தீர்ப்பு நகலாம் வாங்கி படிச்சு பாருங்க. அது இன்னும் எல்லாத்துக்கும் அனுப்ப சொல்லுகிறாரு நீதிபதி முத்துக்குமரன், எல்லாத்துக்கும் அனுப்ப சொல்லுகிறாங்க. எல்லாத்துக்கும் எந்த டிஜிபி உத்தரவுப்பட்ட எந்த போலீஸுங்க கேட்க போறாங்க? கோர்ட்டு சொல்லுது, ஏதோ 4ல் 1 திருந்தாம போவோம், அப்புறம் போய் ஜெயில போய் வெள்ள சட்டை பண்ண மாட்டிட்டு உள்ள போய் உட்காந்து கிடக்க வேண்டியதான். நீதிமன்றம் வாழ்க, நீதித்துறைக்கு நன்றி, இதற்காக சாட்சி சொன்ன அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.